நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? பிரியாணி செய்ய போகிறோம் தம்பிமா. தம் பிரியாணி செய்ய போகிறோம். என்ன தம் பிரியாணி? மட்டன் தம் பிரியாணி. நெய்யா? ஆமாம். ஓகே, 2 ஸ்பூனா? 2 ஸ்பூன் போட்டுட்டோம். ஓகே. ஒரு கடலை எண்ணெய் ஒரு 2 கரண்டி ஊற்ற போகிறோம். 2 கரண்டி. 2 கரண்டி. ஆமாம். நீங்கள் எத்தனை வருஷமாக பிரியாணி செஞ்சிட்ருக்கீங்க? நான் ஓரளவு எனக்கு ஒரு 20 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 20 வருஷமாக பிரியாணி செய்கிறீங்களா? ஆமாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும், வெங்காயம், இது எல்லாத்தையும் அரைச்சிட்டீங்க. அரைச்சி வச்சுட்டு போட போகிறீங்க இப்போ. போட்டாச்சு. ஓகே, இது எவ்வளோ நேரம் வேகணும்? ஓகே, நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் பிரியாணியில் செய்வீங்க? நான் தலப்பாக்கட்டி பிரியாணி செய்வேன். நார்மல் பிரியாணி செய்வேன். பிரியாணிலே எல்லாம் இது 2 தானே இருக்குது. மற்றபடி எல்லாம் நம்ம பெரிய லெவல்லலாம் நம்ம செஞ்சது கிடையாது. எல்லா பிரியாணியுமே செய்யலாம். ஓகே, செய்வேன். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சா? 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷத்தில் நல்லா அந்த கலர் மாறி வந்துச்சுன்னா அந்த எண்ணெயும் பிரிஞ்சிடும். ஓகே, நம்ம 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா கொத்தமல்லி அது புதினா கொத்தமல்லியா? ஓகே ஓகே. 3 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே தானா? அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியா? ஓகே. இந்த பிரியாணி எவ்வளோ நேரத்தில் செய்ய முடியும்? எல்லாமே ரெடியாக நம்ம பண்ணிட்டோம்னாக்க 20 நிமிஷத்துல எல்லாமே அடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேயே ஓகே இருக்கும். ஓகே. ஸோ அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். 1 மணி நேரத்தில் கண்டிப்பாக 1 மணி நேரம் கூட எடுக்காது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வேகிற டைம் மட்டும் கொஞ்சம் ஊறுதுல பாருங்க. இதில் வந்து மசாலா ஒரு 7 பொருள் கலந்துருக்கு. 7 ஐட்டமா? 7 ஐட்டம் இருக்குது. என்னென்ன போட்டிருக்கீங்க இந்த பவுடரில்? நம்ம மட்டனுக்கு நம்ம தாளிக்கிற அந்த ஏலக்காய், முந்திரி, பட்டை, லவங்கம் அது மாதிரி 7 பொருள் இதில் கலந்துருக்கு. லவங்கம், முந்திரி பருப்போடு சேர்த்து 8 பொருள் இதில் கலந்துருக்கு. லவங்கம், அப்புறம் அன்னாசி பூ, கடல் பாசி, அப்படின்னா. இது எத்தனை டீஸ்பூன் வந்து நம்ம எந்த அளவு அரிசி போடுறோமோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கிறது தான். இது இவ்வளோதான் அப்படின்லாம் இருக்கும். அதுக்கு எல்லாமே வந்து ஒரு 50 கிராம் அரைச்சோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு செய்யலாம். அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் ஓகே. இப்போ கறி போடுறோம். மட்டன் ஏற்கனவே வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். வேகிறப்ப உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டா? சாதத்தில் போட மாட்டோம். இஞ்சி பூண்டு போட்டிங்களா வேக வைக்கிறப்ப? ஓகே. இதை போட்டதுக்கப்புறம் சரியாயிடும். தயிர் போடணும். மிளகாத்தூள் போடணும்.
பார்க்கவே சூப்பராக இருக்கு தக்கமா. இப்போ என்ன போட போகிறீங்க? வெறும் மிளகாத்தூள். மிளகாத்தூள். ஓகே. ஒரு டீஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன். ஓகே. அதே மாதிரி இது மல்லித்தூள். மல்லித்தூள், சீரகத்தூள். ஓகே ஓகே. அப்புறம் தயிர் போடுவோம். தயிர் எவ்வளோ? 1 கரண்டியா? ஓகே. அதுதான் நம்ம செய்கிற அரிசிக்கு தகுந்த அளவு நம்ம போட்டுக்கிட்டோம். ஓகே. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேகணுமா? அதெல்லாம் வேண்டாம். அது வெந்துச்சுங்க, உடஞ்சிரு கறி. இது வந்து நம்ம அதை கலந்து விட்டுட்டு தண்ணி அளவாக தண்ணி ஊற்றிட்டு 3 டம்ளர் அரிசி போட்டுருக்கேன். 3 டம்ளர் 7 டம்ளர் தண்ணி. 7 டம்ளர் தண்ணி. ஓகே. வேக வச்சு தண்ணி ஊற்றுங்களா? ஓகே. தண்ணி அதிகமாக போச்சுன்னா? அதிகமாக போகாது. சாப்பாடு வந்து பொங்கல் ஆயிடும். கரெக்டாக 7 இருக்கு. ஓகே. நல்லா கொதிக்கட்டும். பூ போடுறீங்களா? போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். வாவ், சூப்பராக இருக்கு. என்ன போட போகிறீங்க? அரிசி போட போகிறீங்களா? சீரக சம்பா அரிசி. சீரக சம்பா அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? அதெல்லாம் தெரியல. ஒரு 20 நிமிஷம் ஓகே தான். 20 நிமிஷம். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கையிலே அரிசி ஊற வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே. சம்பளம் பாதி லெமன். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்னால் குச்சியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சோறு ஒட்டும். அதனால லெமன். அதனால தான். இல்லைன்னா தான் புளிப்புக்கு தயிர் போட்டிருக்கோம்ல, தேவையில்லை. இது கொஞ்சம் பண்ணிடுங்க. அவ்வளோதானே? அடுத்து தம் போடணுமா? அந்த பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்கே தக்கமா. ஓகே, அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள்.